எப்பயாவது ஃபிட்னஸ் டெஸ்டிங்கிறது பண்ணியிருக்குமா? என் மசில் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கோமா? எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கோமா? இல்லை. பட் மோர் அண்ட் மோர் வி ஆர் நாட் லுக்கிங் அட் திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் மசில் அண்ட் ஃபேஷியா அண்ட் யூனோ அதுதான் பிக்கஸ்ட் கவசமே உங்களுக்கு. இது குறைய தான் எல்லா வியாதியுமே செய்யும். ஒன்றுமே இல்லை, நான் எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது, எனக்கு சர்ஜரி போக சொல்லிட்டாங்க. எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா, நீங்கள் என் வலியை குறைக்க முடியுமா அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக முட்டி தேய்மானம் முக்கால்வாசி பேருக்கு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் எல்லாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன் தட் வில் ஹேப்பன். ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ், ஸ்பைன் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா எலும்புமே தேயக்கூடிய ஒரு வயசாக தேய்மானம்ன்றது நடக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். இதுக்காக சர்ஜரி தேவையா? ஓடி விளையாடு பாப்பா பாரதியாரோட முடிஞ்சு போச்சு, புத்தகத்தில் படிச்சுட்டு அதை படிச்சுனே இருக்க மாட்டாங்க, ஓடி விளையாடுறது இல்லை. அப்போ அங்கேருந்தே உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராப் ஆகும்போது திடீர்னு போய் இன்டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கே basically inviting lifestyle diseases, diabetes, hypertension, obesity. Obesity is the major reason for all fertility issues these days, we know. That is who we are becoming, and because one thing is not there. Hello all, here's Dr. Sujatha Pugazhendi with us, who's a trained physiotherapist for more than 25 years. Welcome, doctor. Yeah. So doctor, what is physiotherapy? Good question. Physiotherapy அப்படினாலே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. உடம்புல முதுகு, கை, கால், முதுகு தண்டு, இந்த தசை நாறுகள் இதை சுற்றி வரக்கூடிய எல்லா வலியுமே ஃபிசிக்கல் பெயின், அதாவது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய உடம்புல வரக்கூடிய எல்லா வலியுமே ஒரு தெரப்பியூட்டிக் டெக்னிக், நிறைய தெரப்பியூட்டிக் டெக்னிக் இருக்குது எங்களுக்கு. அதில் ஏதாவது ஒரு தெரப்பியூட்டிக் டெக்னிக் வச்சு நான் உங்கள் வலியை குறைச்சி உங்களுடைய மூவ்மெண்ட்டை சரி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிசியோதெரப்பி. ஸோ ஐ மேக் யூ ஆல் ரைட். எப்படி மென்டலி ஆர் நாட் ஓகே, கோ இன் ஃபார் தெரப்பி அப்படின்னா அது இன்றைக்கி ஈஸியாக புரியுது, ஏன்னா அவ்வளோ பேருக்கு இன்றைக்கி சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் பெயினும் உடம்புல அவ்வளோ இருக்குது நிறைய பேருக்கு. பட் ஃபிசிக்கல் தெரப்பி அப்படின்ற இடத்துல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் தெரப்பி இஸ் ஃபிசியோதெரப்பி பேசிக்கலி ஃபார் யுவர் ஓன் பாடி டு ரெடியூஸ் பெயின் அண்ட் bring back your movement. Basically, rehabilitation is one way of bringing back the normalcy. Very nice. So tell me about sports physiotherapy. I see that you're trained in sports physiotherapy in that industry. So adukkum and the healing process ku common people non sports la irukravungalukku enna difference? Adu how do you solve that problem? Another very good question. நீங்க பேசிக் அடிப்படையில இருந்து கேக்குறீங்க, அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா பதில் சொல்ல முடியும். ஃபிசியோதெரப்பிலேயே அதுக்கப்புறம் மேலே ஒரு 2 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. இப்போ நீங்கள் விளையாடுறச்சே பார்க்குறீங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் விளையாடிச்சு டக்குன்னு ஒரு தெரப்பிஸ்ட் உள்ள ஓடி போய் ஃபிசியோதெரப்பிஸ்ட் உள்ள ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை விளையாட வச்சுருவார். கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் ஃபுட்பாலில் எனி கேம் டேக் இட், அங்கே ஒரு தெரப்பிஸ்ட் இருப்பார். ஸோ பேசிக்லி அவர் ஒர்க் இஸ் டு புட் பேக் த பிளேயர் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் ஒரு பிளேயரை சரி பண்ணி ஆன் ஃபீல்ட்லேயே சரி பண்ணி கொண்டு போய் தெரப்பிஸ்ட்டை திரும்பவும் கேமை விளையாட வைக்க முடியும்னா ஒரு ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட், அதான் எங்கள் படிப்பு. வி லீட் தட் அஸ் அ ஸ்பெஷலைசேஷன். பட் எங்ககிட்ட நார்மல் பீப்புளும் வருது உண்டு, ஏன்னா நாங்கள் தான் சீக்கிரமாக சரி பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரமாக சரி பண்ணுறீங்க, எனக்கும் சீக்கிரம் சரி பண்ணுங்க. நான் ஆஃபீஸ் போனோம், நான் கூட காலையிலேருந்து ஓடின்னு இருக்கேன், ஐ ரன், ஐ ஜாக், ஐ டூ த ஜிம் ஒர்க் அண்ட் ஆல் தட், எனக்கு இந்த வலி இருக்குது, எனக்கு சரி பண்ணுங்க, இப்படி சொல்லக்கூடியவங்களும் வராங்க. ஒன்றுமே இல்லை, நான் எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது, எனக்கு சர்ஜரி போக சொல்லிட்டாங்க, எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா, நீங்கள் என் வலியை குறைக்க முடியுமா அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ரேப்பிடாக ஃபாஸ்டர் ரெக்கவரி, ரேப்பிட் ரெக்கவரி இஸ் பாசிபிள் வித் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. ஸோ தட்ஸ் மை ஸ்பெஷலைசேஷன். Very nice. So why did you choose this profession? Okay, I was a handful mischievous kid. Okay. Sitting down in one place is difficult. ஸ்போர்ட்ஸ்ன்னு யோசிச்சா நான் விளையாடுறது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், whatever athletics that was there in my school, and plus I was also a badminton player. I love dancing. I would like to think I'm a dancer more than sporting population la irukra oru aal. So இந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஃபிசிக்கலாக என்னை எப்படியெல்லாம் ஆக்டிவாக வச்சுக்க முடியுமோ எல்லா டைம்லையும் நான் அந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கேன் until 2025. And then I was I didn't want to take up physical therapy. ஃபிசியோதெரப்பியாக படிக்கணும்னு நான் ஆசைப்படலை. எங்கள் அம்மாவுக்கு என்னை மெடிக்கல் டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதை நான் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணேன், முடியாது அப்படின்னு. பட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஜேர்னலிசம் அண்ட் ஆல் தட். பட் அதெல்லாம் கிடையாது, உனக்கு அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி இது ட்ரைட் புட்டிங் மீ இன்டு physiotherapy college. I literally cried the first day. I don't know whether I would have cried when I was going to school, but I was literally crying the first day. I didn't know what to do. Where am I? And the மாதிரி.
But over a course of time, I was not a very fantastic, nerdy student and all that. I flunked every subject possible. So my teachers used to be like, இதை வச்சு எப்படி சொல்லி கொடுத்து இதை பாஸ் பண்ணமே அப்படியே என்னை கூப்பிட்டு, why are you so restless and why don't you sit down in one place, study, உனக்கு I know you have the potential, இப்படிலாம் பேசி பார்த்தாங்க. Until one day one teacher said, hello, you are not somebody who is so simple as you think. You have the brains to probably think beyond. You're sitting down to waste because you're disinterested in the subject. Like, I see you as somebody who is much better. I still remember my faculty, her name is also my mother's name, Rajalakshmi ma'am. Okay. And I'm so grateful for what she said because she put sense into my head. Yes. Do not sit down like this because I see you far better than what you are. Yes. So அப்பத்துலேருந்து தான் இந்த சப்ஜெக்டே நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பித்த போது கூட இன்ஜுரி ஆஸ்பெக்ட்ஸில், பெயினை சரி பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மேலே எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நான் 7வது 8வது செமஸ்டர் படிக்கும்போதே ஒரு ஜிம்மில் சேர்ந்தேன். ஸோ ஜிம்மில் இருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ட்ரெயினர்ஸ் மோர். ஸோ எக்ஸசைஸ், அவங்க பண்ணக்கூடிய மெத்தட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஹவு தே வர் ட்ரைங் டு டீச் எக்ஸசைஸ் ஃபார் நார்மல் பாப்புலேஷன், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தென் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கம் இன் ஃபார் ப்ரிவென்ஷன். எனக்கு வந்து 30-40க்கு மேலே இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு எனக்கு வலி வந்துடாமல் இருக்கணுன்ற அந்த குரூப் நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தேவர் ஆல்வேஸ் அஃப்ரேட் ட்ரெயினர்ஸை பார்த்து, ஐயோ இவன்ட்டு கொடுத்து ஏதாவது எக்ஸசைஸ் தப்பாக கொடுத்துருவோம் நம்ம. இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு டெல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், உன்னை பார்த்தாலே பயந்துக்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாக பேசு, அந்த மாதிரி பாடி பில்டர்ஸ். ஸோ ஐ யூஸ் டு டெல் தம். ஸோ ஐ யூஸ் டு மீடியேட் பிட்வீன் த ட்ரெயினர்ஸ் அண்ட் த கிளைண்ட்ஸ் ஹூ ஆர் வாண்டிங் டு ஆக்சுவலி கெட் இன் டு ஃபிட்னஸ். telling them, listen, இந்த muscle weakness இருக்குது, இந்த flexibility issue இருக்குது, இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். So I was trying to work around a musculoskeletal assessment which can basically give them an idea of what I can do, what I cannot do in a gym space. So this gave them the confidence and they were able to exercise. So இந்த ஏரியாவில் இப்படி தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. I had very good mentors back then, who were always teaching me exercise. This is the right way of doing it. This is the methodology of exercise. This is exercise physiology. And I got married to one of my mentor also. So then my life is set into a direction where I started seeing that this is the potential. But a lot of people are afraid to go to the gym. Or more than அந்த குரூப் கூட விட்டுடுங்க, ஒரு ப்ரிவென்ஷனுக்குன்னு போகக்கூடியவங்களாவது போவாங்க. அதை தாண்டி ஒரு குரூப், ஐம் ஆல்ரெடி ஹேவிங் மஸ்குலோஸ்கெலட்டல் எலிமெண்ட், ஜிம்முக்கு போய் எனக்கு ரிசல்ட் இருக்கும்னு எனக்கு தோணலை. எனக்கு 60-70 வயசு மேலே எடுத்து இதுக்கு மேலே இன்னும் போய் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு பயப்படுற குரூப்பும் இருப்பாங்க. ஸோ we wanted to set up a place. Because my husband is a sports medicine doctor, we wanted to set up something which will help all the population come there and see exercise prescription as a healing tool for any lifestyle disease, not just musculoskeletal pain. For any lifestyle disease, it is possible to, get control, prevent, manage. All of that is possible through exercise. அப்படின்றது அந்த த்ரெட்டை பிடிச்சோம். That is what my work is. Wonderful, wonderful. Usually எங்க வீட்ல என்ன சொல்லிருக்காங்க, more importantly my dad told me that கத்தி வந்து உடம்புல பட்டுருச்சு அப்படின்னா it is like forever, அது வந்து மார்க்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். So based on that I also heard that 95% of surgery avoid பண்ற மாதிரி you are curing it or you are giving some solutions for that for physiotherapy ல இருந்து. How is it possible? Okay, எங்ககிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டினும் உண்டு. It's another very very important question. நீங்கள் மெடிக்கேஷன் கொடுக்குறது உண்டா, நீங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறீங்களே, இல்லை சர்ஜரி கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் 2 விதமாக பார்க்கலாம் இதை. ஒர்க்கிங் வித் ஸ்போர்ட்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு விளையாடுறச்ச அடிப்படுது, அந்த அடிப்படுற விஷயங்களை கன்சர்வேட்டிவாக சில நேரங்களில் சரி பண்ணி அவங்கள திரும்ப விளையாட வைக்க முடியும் ஸ்போர்ட்ஸ் ரீஹேப் ஆஸ்பெக்ட்ஸில். இல்லை அவங்களுக்கே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தேவைப்படுது, ஏதோ ஒரு ஒரு there's literally a tear that ligament tear that you can't really fix, or complete tear also எங்க இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது உண்டு. But in a situation where he has to get back to a vigorous sport and then surgery is required, a reconstructive surgery is required, அந்த ஸ்பேஸ்லலாம் வந்து we do not say no. Whatever that is required for a fracture to be healed by surgery and all that area 100% surgery is required. We advise இது surgical procedure தான். எங்கெல்லாம் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை அவாய்ட் பண்ண முடியும், அதாவது முட்டி தேய்மானம், முக்கால்வாசி பேருக்கு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் எல்லாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன் தட் வில் ஹேப்பன், ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ், ஸ்பைன் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா எலும்புமே தேயக்கூடிய ஒரு வயசாக தேய்மானம்ன்றது நடக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ், இதுக்காக சர்ஜரி தேவையா அப்படின்னா இதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம் வித் எக்ஸசைஸ் ரொட்டீன் தட் கேன் டெஃபினெட்லி பி ஏபிள் ஒரு பீரியட் ஆஃப் டைம்
பண்ணும்போது அவங்களால அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாக பண்ண முடியும். எங்கள் இடத்துல என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ரீஹேப் ஆஸ்பெக்ட்ஸா, ஸோ வீல் புட் them பேக் டு எனி ஃபிட்னஸ் ரொட்டீன் ஆல்சோ தே வுட் லைக் டு. இப்போ எனக்கே ஓடணும், நான் இதுவரையும் ஓடினதே கிடையாது, நான் ஓடணும். படிக்கட்டு ஏற முடியலன்னு வரக்கூடியவங்கள படிக்கட்டு ஏற வச்சு அதுக்கப்புறமா ஓடவே வச்சுடுவோம். ஸோ தட் இஸ் one way of working. So we are able to definitely conservatively take care of one group of patients who want to avoid surgery. That's 95% எங்களுக்கு success rate இருக்கு because they regularly exercise. The whole idea is to get them into a habit of exercising regularly, and once they are fine, I know what I'm doing and they are on their own. ஸோ இப்போ ரீசெண்டான ஒரு ரிசர்ச்சில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன்ஸோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டென்சிட்டி லெவல் வந்து கம்மியாயிடுச்சு, வீல் ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு யூ திங்க் தட் அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபார் விமன் மோர் இம்பார்ட்டன்ட்லி? லெட் மீ டெல் யூ, இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் அவுட், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் அவுட் திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிக்க முடியாது. இப்போ ஒரு கல்ச்சர்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பானிஷ் கல்ச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுட்பால் அவங்க கல்ச்சர்லேயே உண்டு. அதே மாதிரி வந்து நம்ம கல்ச்சர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கலரி போயிட்டுன்னு இருந்திருக்கும், சிலம்பம்னு இருந்திருக்கும், கபடின்னு இருந்திருக்கும். ஐ டோன்ட், தெர் ஆர் சோ மெனி ஸ்போர்ட் ஈவன் வி குட் ஹவ் ஹேட். பட் யார் அது எல்லா ரெஸ்யூமும் நீங்கள் எடுத்து ஒரு when I go, I'm also traveling back and forth to other countries. ஸோ அங்கே உட்காந்து ஒரு ரெஸ்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா invariably you will find football as their passion, football as their activity and all that. நம்ம ஊரில் கிரிக்கெட்டாவது இப்போ வருதான்னு பார்த்தா அது கூட இல்லை. அந்த ரோட் சைடில் விளையாடுற கிரிக்கெட்டோட முடிஞ்சு போச்சு. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறதே கல்ச்சர்லேருந்தே எடுத்தாச்சு. ஓடி விளையாடு பாப்பா பாரதியாரோட முடிஞ்சு போச்சு, புத்தகத்தில் படிச்சுட்டு அதை படிச்சுனே இருக்கோமே தவிர ஓடி விளையாடுறதே இல்லை. அப்போ அங்கேருந்தே உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராப் ஆகும்போது திடீர்னு போய் இன்டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுன்னா எங்கேருந்து முடியும்? கரெக்ட், யூ கேனாட். ஸோ basically you had the capacity to increase your intensity and now you are increasing intensity அப்படின்னும்போது it's fine. Every now and then அந்த எக்ஸசைஸை modify பண்ணி they'll be able to go on a different pace. பண்ணாத எக்ஸசைஸ் பண்ணாத பாப்புலேஷன் எக்ஸசைஸா ஐயோ என்னால் முடியாது, எஸ்பெஷலி விமன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஊதிக்காத ஓடிடாத பொண்ணு மாதிரி இரு இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை உட்காத்தியே வச்சா அப்புறம் எங்கேருந்து திடீர்னு ஒரு நாள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. And if WHO is, I haven't come across this particular statement, but if that is what for the Indian population that is advised, I wouldn't say no, because intensity straight ஆரம்பிக்கிறதோட ஸ்டெப் லாடர் ஃபேஷனில் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல நடக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஜிம்மில் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இஸ் அப்சல்யூட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் விமன். நீங்கள் போன் ஹெல்த் எடுத்துருந்தீங்கனாலும் சரி, மசில் ஹெல்த் எடுத்துருந்தீங்கனாலும் சரி, மென்னை விட விமன் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் மஸ்குலேச்சர்னு எடுத்துனீங்கனால மென்னுக்கு அதிகம். இஃப் யூ லுக்கிங் அட் போன் டென்சிட்டி மென்னுக்கு அதிகம். நேச்சுரலி திஸ் இஸ் men are having that kind of a build up already, and women have all of this as a disadvantage already. They born like that, we made like that. You can't now say I am a feminist. I would, of course, yeah, all of that is there. I'm also for equality and things like that, but physically on a weaker aspects, weaker nu solla maten. Let's say we definitely, when you're looking at it in comparison to men folks, we don't have the strength. So இப்போ இதுவும் கிடையாது, நீ ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்களை குறைச்சவே வச்சாக்க basically inviting lifestyle diseases, diabetes, hypertension, obesity. Obesity is the major reason for all fertility issues these days, we know. That is who we are becoming. And because one thing is not there, physical activity is not there. The more and more you compromise on your muscular health, you're going to develop all the possible disease. Correct. Lifestyle disease. Yeah. So people also have voted the top 10 rising health problems in India. Obesity, as you said, reproductive issues, cancer, respiratory issues, hypertension, diabetes, ellame you have listed everything now. இதெல்லாமே physiotherapy-னால cure பண்ண முடியுமா, at least to an extent? physiotherapy-னாலன்றத சொல்றதை விட physiotherapy is specifically pain management. Okay. அந்த pain management ஏரியாக்கு அப்புறம் rehabilitation, ரெண்டு strong spaceல they'll be able to put you back into movement. Okay. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது கச்சேரியே. You have to start exercising. So definitely ஒரு physiotherapist வந்து will be able to help you get to that space of start working on your fitness, start working on your sport அப்படின்ற ஸ்பேஸ் வரையும் கொண்டு போய் நிறுத்தலாம். அதுக்கு மேலே it is always, there are fitness advisors, there are fitness trainers, or even sports physiotherapists who are trained into this area. There are coaches who could train you into a particular sport. Several group of people who could probably step in and handle and handhold you and to take you to the next level is possible.
So everything together comes into treating one issue or disease. See, we are a sports medicine team. We have different professionals, like we have nutritionists, sports nutritionists, we have a sports medicine doctor, we have sports physiotherapists, we have fitness advisors, we take the advices of the coaches, we work on sports biomechanics also. So there are several aspects we work, and the comprehensive ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு we'll be able to do things. Nice. So one last question. I've heard about medicine prescription, health prescription. What is that exercise prescription? மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. எல்லா டாக்டர்ஸுமே அதுதான் டாக்டர்ஸ் தான் எழுத முடியும். இப்போ எக்ஸசைஸ் தான் யார் வேணாலும் சொல்ல முடியுமே. நீங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்து நீங்கள் வேணாலும் பண்ணலாம், நான் கூட இப்படி கை கால் தூக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அதுக்கான வேல்யூ இல்லை இல்லையா? ஹூ கேன் ப்ரிஸ்கிரைப் எக்ஸசைஸ்? இப்போ நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இதே படிப்பாக 4.5 வருஷம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டியில் எவ்வளோ தூரம் இன்டென்சிட்டி நீங்கள் கேட்டிங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம், ஆல் தட் வி ஆர் ஏபிள் டு கிவ் யூ அ சார்ட், டிசைன் அ சார்ட் அண்ட் கிவ் இட் டு யூ based on your requirement, health requirement. First, உங்கள் நீடு, உங்களோட நீடு பிரகாரம் யுவர் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போதும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போதும், ஒரு இன்ஜுரி, ஒரு பர்டிகுலர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வரணும்னு நினைக்கும் போதும் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ யார் வேணாலும் நடக்கலாம், 10 நிமிஷம் நடங்க அப்படின்னு சொல்கிறதோ, யார் வேணாலும் ஓடலான்னு சொல்கிறதோ இஸ் நாட் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன், அண்ட் நாட் எவ்ரிபடி கேன் அட்வைஸ் எக்ஸசைஸ். ஸோ we call it very clearly prescription exercise that is coming from a physical therapist, that is coming from a sports medicine doctor who knows how much to advise. நீங்கள் என்ன ஜோன், ஹார்ட் ரேட் ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சம்ஷன் இருக்குது, ஏற்கனவே உங்கள் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் லெவல் எவ்வளோ இருக்குது. இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எல்லோரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோமா வருஷத்துக்கு ஒரு தடவை? நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலைன்னா உங்களுக்கு இது வந்துடும் அது வந்துடும் பயமுறுத்துவாங்க. ஆமாம், நல்லா ரைட்டு, ஓகே. பட் ஹூ டஸ் த ஃபிட்னஸ் டெஸ்டிங்? எப்பயாவது ஃபிட்னஸ் டெஸ்டிங்கிறது பண்ணியிருக்குமா? என் மசில் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கோமா, எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கோமா? இல்லை. பட் மோர் அண்ட் மோர் வி ஆர் நாட் லுக்கிங் அட் திஸ் aspect as muscle and fascia and அதுதான் பிக்கஸ்ட் கவசமே உங்களுக்கு. இது குறைய தான் எல்லா வியாதியுமே சேருது. ஆனால் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்போம்னா மஸ்குலோஸ்கெலட்டல் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம். அதை யாரும் பண்ணுறது கிடையாது. பட் that should be able to give you all parameters where it's an indicator to tell you, hello, you are already, your BMI is high, already your waist hip ratio is abnormal, or even if you are the size 0, perfect height and weight and all that, you don't have muscles, your muscles are wasting, it's already weakened, your posture is compromising, and therefore, or you're sitting throughout the day. These are all contributing factors for a musculoskeletal ailment, and therefore your mobility is reduced, your exercising capacity is reduced, and lifestyle diseases are guaranteed. I don't know whether I'm making sense to you. It's a lot of information, but fit check is a terminology that has become a trending word right now in the internet. So other base pani, how do we do the physical fit check? What do you suggest? Okay. See, the exercise testing or fitness testing basically, இது a physical therapist who's trained to do it, to check your skin folds, fat percentage நாங்கள் skin fold வச்சு பார்ப்போம். weight lossனு சொல்ல மாட்டோம், we work through fat loss specifically. So அதனால அந்த fat percentage check பண்ணுவோம். And plus your muscular endurance. ஒரு விஷயத்தை நீங்கள் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுது, மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக தூக்க முடியுது, அந்த மாதிரி சின்ன ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து, என்டியூரன்ஸு. அண்ட் another one is cardiorespiratory fitness evaluation, which can be done. எங்ககிட்ட ஒரு மெஷின் இருக்குது, cardiopulmonary exercise testing machine. So we will be able to assess your volume of oxygen consumption. அதாவது என்ன maximum stress your heart and lung can take, sub-maximal testனு வச்சுக்கோங்க. It is not your maximum 80-90% மேலே 100% கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். 70-80% will help you move into that kind of distance that you're covering and the pace that you're keeping up. அதெல்லாம் வச்சு will be able to tell you your oxygen consumption, which is a very, very important tool to know how good you are as a person, as physically fit person you are. And these days they say that is the longevity assessing tool as well. That's how you have to be working on your musculoskeletal health with a good physiotherapist who can assess, who has the capacity to tell you where you stand, and or a sports medicine center which could give you all of it together. Both. Very nice. Based on this, we'll also be able to understand fat நம்ம பாடியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ். ஆமாம், weighing scale மட்டும் பார்க்கறது இல்லை.
Okay. Weighing scale நீங்க heavier இருந்தாலும் when you have more muscles you will be heavier. Okay. But fat percentage is the right way of checking your fat in the body to understand whether you are on the heavier side or not. So on the occasion of the World Physical Therapy Day, which falls on September 8th, there's also a theme, low back pain. So what is that one thing that you want to give to the audience that they have to take away? One thing for low back pain, and ஒரு விஷயம் இல்லை, நிறைய இருக்கு, ஏகப்பட்ட contributing factors. It could be even stress, it could be overweight issues, it could be sitting down for the whole day, sedentary lifestyle, it could be vitamin D3, it could be your mattress, it could be a poor training capacity, poor training grounds, your shoes, sometimes your training shoes can cause. நிறைய contributing factors இருக்கு அதில். or even it could be an underlying medical issue that somebody could have. And இதில் என்ன ரீசன்றது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இது தெரிஞ்சுட்டு then we'll be able to say, one by one we'll try and score out, okay, this is not the problem, this is not the problem, this is not the problem. No other things, everything is perfect around you, maybe stress is the reason. Maybe you're on a diet that is a fat diet that is causing a lot of muscle loss. There are several aspects to understand why someone has a low back pain. But if you ask me, we'll rule out all of those things and give you the right kind of solution. That's where we come in to solve low back pain issues. Wonderful. So you find the problem exactly compared to all other physiotherapists. Yeah, identification is the key. Diagnosis. Very nice. Thank you, ma'am. Thank you very much.